யோபின் புஸ்தகம் பழைய ஏற்பாடு 5வது அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிக்கலாம். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறது இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைப்பதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஒரு பிள்ளைங்க ஓடி விளையாடுது, காலில் டக்குன்னு அடிபட்டுருது, காயம் வந்துடுது. நம்ம ஒரு சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம், டக்குன்னு தீக்காயம் கையில் சுட்டுருது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மளுக்கு காயங்கள் ஏற்பட்டுருது. அப்போது இங்கே வேதம் சொல்கிறது, தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறது இல்லை, வருத்தம் இல்லை. அப்போது நம்மளுக்கு ஒரு தீங்கு வரும்போது நம்ம அதனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன வருது? வருத்தம் உண்டாகுது. என்ன இப்படி ஆயிடுச்சு, பிள்ளைக்கு இப்படி அடிபட்டுருச்சு, இப்படி காயம் பட்டுருச்சு, இப்படி நெருப்பு சுட்டுருச்சு, கால் பிசைகிருச்சு, கால் சுளுக்கு விழுந்துருச்சு, நம்ம இப்படி ஆயிட்டோமே, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு என்ன வருது? வருத்தம் உண்டாகிறது. அப்படியோட காரியம் சம்பவிக்கிறது. அப்படி நம்ம அதை யோசிக்கும் போது நம்மளுக்கு மனசில் ஒரு வேதனை வரும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியம் மண்ணிலிருந்து வரல, புழுதியிலிருந்தும் வரல, நமக்கு நாமே தேடிக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இப்போ யாராச்சும் நம்ம ஒரு சாதம் வடிக்கிறோம், சாதம் வடிக்கும்போது கஞ்சி கையில் ஊற்றுதுன்னா நம்ம வேணுக்குன்னு என்ன பண்ணிக்க மாட்டோம்? ஊற்றிக்க மாட்டோம். ஆனாலும் தவறு செஞ்சதுனால தான் அது ஏற்பட்டுச்சுன்னு சொல்லவும் கூடாது. ஆனால் அங்கே யார் அதை அனுமதிக்கிறார்னா தேவன் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நம்மளா இப்போ நம்ம போய் நம்மளை காயம் பட்டுக்குன்னு நினைக்க மாட்டோம். வண்டியில் போகணும்னு நினைக்கிற பத்திரமா போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு செயின் இருந்து போச்சு. செயின் இருந்து என்ன பண்ணிடும்? வண்டி சருன்னு ரோட்டில் அப்படியே கிராஸாக எங்காச்சும் போய்டும். டக்குன்னு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா வேகமாக போயிட்டுருக்கோம், பஞ்சர் ஆகிடுச்சுன்னா டீப்பு வெடிச்சிச்சுன்னா எங்காச்சும் கொண்டு போய் டப்புன்னு விட்டுருவோம். அந்த இடத்துல டீப்பு வெடிக்கும், அந்த இடத்துல யாரும் இல்லைன்னா நம்ம கீழே விழுந்து எந்திரிச்சிருவோம். ஏதோ ஒரு வண்டி வந்துச்சுன்னா அதில் போய் மோதிடுவோம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுது. இந்த டயர் வெடித்து நம்ம போய் விழுந்து இந்த காலில் அடிபட்டுருச்சு, கையில் அடிபட்டுருச்சு. அப்போ இதெல்லாம் எப்படி உண்டாகிறது? நம்ம வேணுக்குன்னு கஞ்சி ஊற்றிக்க போகிறதில்ல, வேணும்னு நெருப்பை சுட்டுக்க போகிறதில்ல, வேணுக்குன்னு வண்டியில் போய் விலக போகிறதில்ல. இப்படிப்பட்ட ஆபத்துகள்லாம் வருது. அது எதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு குழப்பமும் கஷ்டமும் வருது. அப்படி நம்ம யோசிக்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். போதும். அடுத்த வசனம் 7 வாசிங்க. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். போதும். நல்லா பாருங்க. நம்ம நெருப்பு கொளுத்தணும்னாக்கா, ஒரு பட்டாசு வெடிச்சோம்னா நெருப்பு பொரியெல்லாம் என்ன பண்ணும்? மேலே பறக்கும். ஒரு வைக்க கொளுத்தணும்னா அதுலேருந்து நெருப்பு பொரியெல்லாம் மேலே பறக்கும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். இங்க தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, வருத்தத்தை மனுஷன் என்ன பண்ணணும்? அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அப்ப தீங்கே வராதா அப்படின்னா வரும். அல்லேலூயா. அதில் நின்று தேவன் நம்மை விடுதலை பண்ணுவார். பெரிய ஆபத்து இல்லாமல் இப்போ நான் தீங்கே வராது, தீங்கு வந்தால் நம்ம தப்பு பண்ணோம் அப்படி இல்லை. தப்பு நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையாக என்ன பண்ணுவார்? ஒரு சின்ன ஒரு அபகடத்தை உண்டு பண்ணுவார். ஒரு தகப்பனை இப்போ குடிச்சிட்டே இருக்கிறார் அப்படின்னா, பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல 2 காரியத்தை தேவன் சொல்லுகிறார். ஒன்று, பிள்ளைகளுக்கு படிப்பு என்ன பண்ணிடும்? வராமல் போயிடும். நான் குடிக்கிறது என் பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குது? பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், புஸ்தகம் வாங்கி கொடுக்குறேன், ஸ்லைட்டு வாங்கி கொடுக்குறேன், எல்லாமே கொடுக்குறேன். பிள்ளைங்களுக்கு படிப்பு என்ன? பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நான் என்ன? ஆம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவான்னா, குடிச்சிட்டு வந்து ஒரு சண்டை நடக்குது போதுமா அந்த பிள்ளை கவனிப்பான். இது குடித்தா எப்படி இருக்கும்? நம்மளும் கொஞ்சம் குடிச்சு பார்த்தா என்ன? குடிச்சு பார்த்தா அம்மா பயப்படுறாங்களே, தங்கச்சி பயப்படுறா, அக்காலாம் பயப்படுறாங்க. அப்போ குடித்தா எல்லோரும் பயப்படுவாங்களா? அவன் மனதில் ஒரு தீய எண்ணம் உண்டாகும். அப்படி குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன உண்டாகும் அப்படின்னு சொன்னால், இது படிப்பு இல்லைன்னு சொன்னால், பிள்ளைங்களாம் பெரிய பிள்ளைங்களா இருக்குன்னு சொன்னால் வறுமையை தேவன் கொண்டு வருவார். பயங்கர கஷ்டம் வந்துடும். சம்பாதிக்கிறத நம்ம குடிக்கிறோம், வீட்டுக்கு நம்ம கொடுக்குறேன்னு சொன்னாலும் அபரிவிதமான கடன்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா பணம் கிடைக்கும், ஈடு செய்யவே முடியாது. இதில் கடன், அதில் கடன் மாறி நம்மளுக்கு கடன் சுமைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எதனால் வருது இந்த கடன், எதனால் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு நம்மளால் அதை ஜீரணிக்கவே முடியாது. அப்போது மனுஷன் வருத்தத்தை பிறந்திருக்கிறான். அப்போ வருத்தம் கண்டிப்பாக தேவனுக்கு இருக்கணும்னு ஏன் விரும்புகிறாருன்னு சொன்னால், அப்போ தான் நம்ம கஷ்டத்தை என்ன பண்ண முடியும்? உணர முடியும்.
அதிகமாக செலவு பண்ணாமல் இருக்க முடியும், அதிகமாக தீய வார்த்தைகள் பேசாமல் இருக்க முடியும், அதிகமாக தவறு செய்யாமல் இருக்க முடியும், மற்ற காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யாமல் இருக்க முடியும் என்று தேவன் வருத்தத்தை அப்பப்போது என்ன பண்ணுறாரு, நமக்கு கொடுக்கிறார். சின்ன சின்ன வருத்தம், சரி இப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு போகலான் இருந்தேன், காலம்பரம் இப்படி கிளம்பி போனேன், வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, பஞ்சர் ஓட்டுறதுக்கு யாரும் இல்லை, அந்த மணி தவறி போயிடுச்சு, இந்த கல்யாணத்துக்கு சரியானத்துக்கு என்ன பண்ண முடியல, போக முடியல. இது பெரிய தவறு கிடையாது, பெரிய தப்பும் கிடையாது. ஆனாலும் நம்மளுக்கு என்ன வருது, வருத்தம் உண்டாகிறது. என்ன சொல்லுவாங்களோ, இப்படி ஆயிடுச்சு, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, நம்மளுக்கு ஒரு வருத்தம் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிட்டு சொல்லிக்கிறேன். அதே அந்த 5வது அதிகாரத்தை 12வது வசனத்தை வாசிப்போம். தந்திரக்காரர், அதே 5லேயே வாசிக்கலாம். தந்திரக்காரரின் கைகள் காரியம் முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை கர்த்தர் அபத்தமாக்குகிறார். இப்போ நம்ம ஒரு தந்திரமா ஒரு காரியத்தை செய்யறோம், தெரியக்கூடாது, ஏமாத்தணும், இது வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாது, இது மனைவிக்கு தெரியக்கூடாது, நம்மளுக்கு இவ்வளோ சம்பளம், அதை வாங்கி என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருவோம். இவ்வளோ தான் எனக்கு சம்பளம் இன்னைக்கு கொடுத்தான், நான் லேட்டாக போனேன், இவ்வளோ தான் காசு கொடுத்தேன், இந்த மாதம் சம்பளத்தில் விழுது பிடிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம், அக்காவுக்கு கொடுத்துருப்போம், தங்கச்சிக்கு கொடுத்துருப்போம், அண்ணனுக்கு கொடுத்துருப்போம், தம்பிக்கு கொடுத்துருப்போம். இப்போ மனைவி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஜாமான்லாம் இவ்வளோ விலை கூடுதலுங்க, இந்த விலையெல்லாம் கூட விற்கிது, இவங்க சரி இருக்கும், இப்போ அதில் கொஞ்சம் காசு என்ன பண்ணுவாங்க, சேர்த்து வைப்பாங்க. மனைவிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யார்ட்டையும் முக்காசு கொடுக்க மாட்டாங்க, வீட்டுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, சேர்த்து செலவு பண்ணுவாங்க. கணவன் என்ன பண்ணுவாங்கன்னா தகாத காரியத்தில் யாருக்காச்சும் செலவு பண்ணுவாங்க, இல்லைன்னா குடிப்பாங்க, ஏதாவது இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படி போயிடும். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடித்து அதை தீர்மானம் செய்யும்படி ஆகாதபடிக்கு ஆண்டவரே அபத்தமாக்கி போடுகிறார். உபாயங்கள்னா நம்ம செய்கிற ஒரு நன்மை, வீட்டுக்கு ஒரு அரிசி வாங்கி போடணும், இந்த உங்களுக்கு மொய் வைக்கணும், வண்டியை சரி பண்ணணும், புது துணி எடுக்கணும், பண்டிகை வருது, அதுக்கு வேண்டிய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பணம் வச்சுருப்போம், இல்லை பணம் வாங்கியிருப்போம், அது என்ன பண்ணிடுது, வேறு காரியத்துக்கு செலவாகி போயிடுது, ஒரு நோய்க்கு செலவாகிடுது, இல்லை காணா போயிடுது. அது காரணம் என்னென்னா அவங்க தந்திரமாக பண்ணுறாங்க இல்லையா, அந்த தந்திரமாக பண்ணுற காரியத்தினால் அது என்ன பண்ணிடுது, அபத்தமாக்கி போடுகிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாக என்று ஜெபிக்கிறேன். தந்திரமாக அவங்க செய்கிற சூழ்ச்சிகள், தந்திரமான காரியங்கள் அவங்க பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நீ என்ன மனைவிக்கு மறைக்கிற, அல்லேலூயா, நீ ஏன் கணவன்கிட்ட மறைக்கிற, நீ ஏன் அம்மா அப்பாட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தில் அவங்க ஜெயிக்க முடியாதபடிக்கு என்ன பண்ணிடுறாரு ஆண்டவர், அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அபத்தமாக்கி போகிற அந்த பணம் தொலைஞ்சு போயிடும். நீ யாருக்கு துரோகம் பண்ண, மனைவிக்கு துரோகம் பண்ணி இல்லையா, 1000 ரூபா கொண்டு வந்துட்டு 500 ரூபா இவ்வளோ வச்சுட்டு 500 ரூபா தொலைஞ்சு போச்சு, 500 ரூபா காணா போச்சுருந்தா 500 ரூபா தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, 1000 ரூபா வாங்கி வீட்டுக்கு செலவு பண்ணி என்னென்ன ஜாமான் இல்லையே வாங்கி என்ன பண்ணுவாங்க, வச்சுருப்பாங்க, நம்மள்கிட்ட தான் கொடுப்பாங்க. நம்ம ஏமாற்றும் போது இந்த நீ வச்சுருந்தவர் ஒழிச்சு வச்சிருந்த காசு அது செலவாக காணா போயிடும், இல்லைன்னா திருட்டு போயிடும். நம்ம எங்கே விட்டோம் சரி அப்போ என்ன நினைப்போம், வீட்டில் என்ன பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் மீன் கறி வாங்கி சாப்பாடு செஞ்சுருப்பாங்க, நம்மளுக்கு நல்லபடியாக பார்த்துருப்பாங்க. நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிட்டோமே, வீணாக போயிடுச்ச காசு, அதை அப்படி பண்ணிட்டோமே. நல்லா அந்த வசனத்தை ஆழமாக யோசித்து பாருங்கள், இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே, இப்படி போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தந்திரமாக என்ன பண்ணக்கூடாது, எந்த சூழ்ச்சியும் செய்யக்கூடாது. கணவனை ஏமாற்றி, கணவன் நினைப்பாங்க எல்லாம் நம்ம சம்பாதிக்கிற காசு மனைவிட்டு தான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு மாதத்துக்கு இவ்வளோ பெட்ரோலுக்கு செலவாகுது, எனக்கு இவ்வளோ செலவாகுது, நான் வச்சுக்கவா, அவங்க மனசு உடஞ்சி போயிடும். வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, 1000 ரூபா இந்த 2000 நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இது இவ்வளோ செலவு இவ்வளோ பண்ணுப்பா, எவ்வளோ வச்சுருக்கேன், நான் இவ்வளோ வச்சுருக்கிறாங்க. பிள்ளைங்கிட்ட சொல்லாத, பிள்ளைங்க தெரிஞ்சு என்ன பண்ணிடும், அந்த பொருள் வாங்கி கொடு, இந்த பொருள் வாங்கி கொடுன்னு கேட்கும். சொல்லாத, நம்மளுக்கு சேமித்து வச்சா நம்மளுக்கு பயன்படும். இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யும்போது தேவன் அதெல்லாம் அபத்தமாக்கி என்ன பண்ண மாட்டார், காரியத்தை நடத்தி முடிக்க நம்மளுக்கு வேண்டிய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். நம்ம என்ன பண்ணோம், தந்திரமாக எந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. இன்றைக்கி பாஸ்டர்கிட்ட என்ன சொல்லலாம், போகலை, சரி ஒரு காரியம் செய்வோம், மழை வந்துருச்சு, நான் என்ன பண்ணல போகலை. அதே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம், டாக்டர் சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும், 10 மணிக்கெல்லாம் ஸ்கேன் எடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது, உங்களுக்கு உயிர் ஆபத்து. இப்போ மழை பெஞ்சா என்ன, நெருப்பு வந்தா என்ன, புயல் அடித்தா என்ன பண்ணுவோம், அலறி அடிச்சுக்கிட்டு கொடைக்கடையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆட்டோ பிடிச்சி ஓடிடுவோம்.
ஆனால் ஆலயத்துக்கு போகும்போது மற்ற காரியத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா மழையாக இருக்குது, மழை வந்துருச்சு, என்னால் என்ன பண்ண முடியல, போக முடியல. அப்போ தந்திரமான எந்த வேலையும் செய்யாதுன்னு இன்னைக்கு தேவன் எச்சரிக்கிறார். எதுக்கு நம்ம சூழ்ச்சி பண்ணிட்டு போகிறோம், பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணுறோம், நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டினா ஆண்டவர் அந்த வசனத்தை ஞாபகம் ஊட்டுறாரு. எனக்கு இது ஆண்டவர் வசனத்தை ஞாபகம் ஊட்டுறாரு, காசு கேட்க சொல்கிறாரா வேணாங்கிறாரா? ஐயோ, நம்ம தந்திரமாக போய் ஏதாச்சும் பாஸ்டர் அவ்வளோவது இவ்வளோன்னு கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும், நமக்கு ஒன்றுமே வேண்டாம். இன்னொரு பார்த்திங்கன்னா முந்தா நாள் போகிறேன், வெள்ளிக்கிழமை போகிறேன், சரியான குளிர், நல்ல மழை வேறு, பயங்கர மழை. நான் அங்கேருந்து போயிட்டு நனைஞ்சிக்கிட்டே போயிட்டு தனியாக இது ரெயின் கோட்டு போட்டிருந்தேன், உள்ளே எல்லாம் வேர்த்து கொட்டது, மேலே நனைஞ்சிட்டே போயிட்டேன். போகிறப்பெல்லாம் டீ போட்டு கொடுத்தாங்க. அது மணிகாரா பூந்தி மிக்சர் ஏதாச்சும் கொடுப்பாங்க. இன்றைக்கி டீ கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே கொடுக்கல. குழுவுறது வேறு. அந்த விபிஎஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் 15 வயசு பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. நான் போகிறேன், ஜெபா மூஞ்ச உத்து பார்க்குறேன், என்ன அங்கிள் டீ வேணுமான்னு கேட்பேன். அங்கிளுக்கு வேர்க்குது, ஃபேன் எடுத்துகிட்டு வந்த வையின்னு சொல்லி ஃபேனை வச்சவனுங்க டீ கொடுக்கவே இல்லை. ஏன்டா குளிரில் இன்னும் கொஞ்சம் குளிரை கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், முடிஞ்சிச்சு, வேலையை முடிச்சு கொடுத்தேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கர்த்தருக்கு சோத்திரம். வெளியில் எங்கேயும் டீ குடிக்க மாட்டேன், வீட்டில் குடிக்கிறதோட சரி. பாஸ்ட் வீட்டில் நல்லா போடுவாங்க, சரி சக்கரை இல்லாமல் தான் குடிப்பேன், போட்டு கொடுக்கல. நான் வந்து கூட தங்கச்சிட்ட சொன்னேன், டீ கொடுப்பாங்கன்னு பார்த்தாப்பா, பெரிய குளிர், என்னால் தாங்க முடியல, குடிக்கல. காசு கொடுத்து கொடுக்க வேண்டியது என்ன, கடையில் நல்லா இருக்காதுப்பா, பாக்கெட் பாடுன்னு சொல்லிட்டு வந்தார். ஆலையில் போய் நம்ம அந்த இடத்துல தந்திரமாக என்ன பண்ணல, எதுவும் சொல்லலை. அவர்கிட்ட போய் பாஸ்டர் ஒரு டீ கொடுத்தா நல்லா இருக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க, போட்டு கொடுப்பாங்க. அவங்க சூழ்நிலை ஒரு 15 பேர் இருக்காங்க. 1 லிட்டர் பால் கூட என்ன பண்ணாது, பத்தாது. அவங்க இருக்கிற இடத்துலேருந்து பிள்ளையார்பட்டி போய் தான் பால் வாங்கணும். அவங்க மேலே தப்பு இல்லை, கம்மியாக இருந்தால். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ 4 பேர் 5 பேர் தான் போட்டு கொடுத்துருப்பாங்க, 15 பேருக்கு எங்கடா போவாங்கன்னு. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் எதுவுமே சொல்லலையே, ஏன் உன் மனசில் அப்புறம் நினைக்கிது டீ போட்டு தரலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை கேட்டார். மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்தேன். அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது நம்ம தந்திரமாக செயல்படும்போது நம்ம காரியத்தை என்ன பண்ணிடுறாராம், அப்படி நிறுத்தி போட்டுறாரு. நம்மளுக்கு என்ன நடக்கலை, சர்ச்சுக்கு போனோமே, நேற்று நைட்டு ஜெபம் பண்ணோம், காலம்பரை ஜெபம் பண்ணோம், எதுவும் நடக்கலை. நம்ம தந்திரமாக என்ன பண்ணியிருப்போம், வேலை செய்கிற இடத்துல என்னப்பா வரவே இல்லை, நேற்று ஏங்க கிளம்புனா ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, என்ன பண்ண தந்திரமாக ஒரு பொய் சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த காரியம் எதனா நடக்க முடியும், நம்ம நல்லா ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அது என்ன பண்ணிடும் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு, நம்மளுக்கு தந்திரமாக என்ன காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. தந்திரமாக நம்ம எந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3வது அதிகாரம் 25வது வசனம், அதாவது யோபுலையே 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இப்போ நம்ம பயப்படக்கூடாது. அப்பனா நேரத்துக்கு கை தூக்கி சொல்லுங்க, பயப்படணும், பயப்படக்கூடாது, பயப்படணும். அல்லேலூயா. கண்டிப்பாக பயப்படணும். 2வது தப்பு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படணும். தவறு தெரியாமல் ஏற்படுறது, தப்பு தெரிஞ்சே செய்கிறது. தவறு ஏற்பட்டால் மறுபடியும் இந்த தவறு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இப்போ இங்கே பைபிள் சொல்லுது, வாசிக்கலாம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இந்த இடத்துல எனக்கு அர்த்தம் தெரியல, தெரியும், நீங்கள் யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க, என்ன சொல்றாரு ஆண்டவர். எனக்கு பயந்த காரியம் நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, என்ன சொல்றாரு, யாராவது கை தூக்கிட்டு சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு காரியத்தை குறித்து ஒரு ஆபத்து வருதுனாக்கா அதே நினைச்சு பயந்துட்டு இருந்தோம்னாக்கா அது அப்படியே உண்மையாவே நம்மளுக்கு நேர்ந்த மாதிரி ஆயிடும். ஆகாது. ஒரு காரியத்தை குறித்து பயந்துகிட்டு இருந்தோம்னா அது நன்மையான காரியமாக இருந்தால் கண்டிப்பாக ஆபத்து வராது. தீமையான காரியம் ஏன் நினைச்சிட்டு இருக்க, அப்படி ஆகவே ஆகாது, நினைக்கிறதுனால ஆகாது. அப்புறம் வேற யாராச்சும் என்ன சொல்றாரு ஆண்டவர், எனக்கு தலை சுத்தி இருந்துச்சு, தலை சுத்துதுன்னா வாந்தி எடுத்துருவோமேனாக்கா அந்த தலை சுத்துறதே வாந்தி வெளியில வர்றதுக்கு தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிசென்ட்ரி போகுதுன்னா நம்ம வயிற்றுக்குள்ள உள்ள பொருள் வந்து இரத்த ஓட்டத்தை சரி பண்ண முடியாம, மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அனுப்ப முடியாம இருக்கிறதுனால இந்த வயிற்றில் உள்ள கழிவுகள் வெளியில போனால் தான் ரத்த ஓட்டம் என்ன பண்ணுங்க, சீராகும். இல்லைன்னா ஜுரம் வந்துடும். நம்ம நினைக்கிறோம் வயிற்றால போகுதுன்னு, அது வெளியில போனாதான் ரத்த ஓட்டம் என்ன பண்ணும், மூளைக்கே போகும். மூளைக்கு போகிறோன்னா ஜுரம் வந்துடும். நம்மளுக்கு ஜுரம் வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதனால் ஜுரம் வருதுன்னா நம்ம உடம்புல ஒன்று வாமிட்டு வரணும், இல்லைனா டிசென்ட்ரி போகணும். இது ரெண்டும் நம்ம உடம்புலேருந்து போகலை, இல்லை ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, அந்த காயத்தில் புண்ணு ஆறப்படலை, அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போனால் ஜுரம் வந்துடும்.
இது நம்மளுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவோம், ஐயோ என்னமோ பண்ணுது என்னமோ பண்ணுது. வயிறை எப்படி வச்சுக்கணும்? சுத்தமா. நல்லா பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்யாண மண்டபத்து பக்கத்தில் ஒரு 2 குப்பைத்தட்டி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கல்யாண மண்டபத்து பக்கத்தில் 2 குப்பைத்தட்டி இருக்கும். ஒரு குப்பைத்தட்டி பொதுமக்கள் பயன்படுத்தியிருப்பாங்க, ஒரு குப்பைத்தட்டி கல்யாண மண்டபத்துக்காரன் பயன்படுத்தியிருப்பான். ஒருத்தன் சாப்பாடு அப்படியே வச்சுருப்பான், ஒருத்தன் வலிச்சு சாப்பிட்டுட்டு இலையை மட்டும் போடுவான், ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சம் வடை பாயசம் இருக்கும், இப்படியே கொண்டாந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் என்ன கொடுத்தாலும் வாங்கி என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் தின்னுக்கிட்டே இருப்பாங்க, வேணான்னு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அது இப்போ வயிறு எப்படி இருக்குங்க, சூப்பர் குப்பைத்தட்டி. குமிஞ்சா கொட்டிடுற மாதிரி சில பேர் சாப்பிடுவான் பாருங்க, குமிஞ்சானா கடன்னு கொட்டிடும். இந்த மாதிரி சாப்பிட்டு. ரெண்டாவது, நம்மளுக்கு எது ஒத்துக்குள்ளே அது என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பார்த்துக்கலாம், நாக்கு கேட்குது, டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுனா அப்புறமா பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி வாங்கி எடுக்கும். அல்லேலூயா. அப்போது ஒரு ஸ்டேஜ். அப்போ தேவன் எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறார். அப்போது பயந்து நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், யாருக்கும் தெரியல. ஒரு தப்பு பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், தப்பு பண்ணும்போது என்னன்னு தெரியுது நம்மளுக்கு, தப்புன்னு தெரியுது. அப்போ பயந்துக்கிட்டே என்ன பண்ணுற, பயந்துக்கிட்டே நான் தப்பு செய்கிற துணிச்சலாக செஞ்சுருவோம். தப்பு செய்யக்கூடாதுன்னு பைபிளில் எழுதியிருக்கு, தப்பு செய்யக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. தவறை கூட மன்னிப்பார், தப்பை மன்னிக்க மாட்டார். இது என்ன பண்ணி தப்பு செஞ்சால் அதுக்கு பேர் என்னங்க, மீறுதல். அந்த தவறுனால வருகிற சூழ்நிலைகள் அக்கிரமங்கள். அப்போ யாருக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறோமோ நம்மளுக்கு என்ன வந்துடுது, பயம் வருது. அப்போ பயந்துக்கிட்டே என்ன பண்ணக்கூடாதுங்க, என்ன செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். பயந்த காரியம் எனக்கு நேரிட்டு தானே, நீ பயந்துக்கிட்டே தப்பு செஞ்சால் உனக்கு என்ன பண்ணிடும், வந்துடும். நம்ம ஒன்று செய்வோமா, அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அப்பா அந்த வீட்டுக்கு கால் எடுத்து வைக்காதுன்னு சொன்னார். அவன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரே வார்த்தை, எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ வேணா எங்கள் வீட்டுக்கு வா. அதை அப்பா பார்க்குறான்னு வச்சுக்க, என்னடா அவன் இங்கே வந்திருக்கான், நான் தான் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன். அப்பா நீங்கள் தான் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னீங்கப்பா, வரான்ப்பா. ரோட்டில் வச்சுக்க, வீட்டுக்கு கூட்டு வராது, தங்கச்சி இருக்குது, முடிஞ்சு போச்சு, நல்லதாக போயிடும். தெரியாமல் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணியிருப்பார், அப்பாவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருப்பார், பார்த்துருப்பார். ஏயா உனக்கும் அந்த வீட்டுக்கும் சண்டை, உன் பையன் அந்த வீட்டுக்குள்ளேருந்து வந்தான், முடிஞ்சு போச்சா, எங்கடா அங்கே போனியா, நான் போவே இல்லைப்பா, நான் வீட்டில் தான் இருக்கேன், அம்மாவனை கேட்டு பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பார்த்தப்ப இங்கே தான் இருந்தான், இங்கே தாங்க இருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு போ, நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அஞ்சின காரியம் எனக்கு நேரிட்டது. அப்போ நான் பயந்துக்கிட்டே தப்பு பண்ணால் என்ன பண்ணிடும், இது நம்ம பண்ணியிருக்கோம், நிச்சயம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பார். இந்த தப்பு பண்ணால் இப்படி அபகடம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நீ நினச்சி என்ன அது என்ன பண்ணிடும். அப்போ என்ன பண்ணி தப்பு பண்ணிட்டுன்னா, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுக்கிறனோ இறக்கம். அப்போ என்ன பண்ணணும், ஆண்டவரே நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன், பண்ணிட்டேன், இனிமேலுக்கு இந்த பாவத்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்பாக்கிட்டே அம்மாட்ட போய் இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, நாங்கள் போயிட்டு வந்துட்டேன், இனிமேலுக்கு அந்த என்ன பண்ண மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக அந்த பாவத்தை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிட்டா தேவன் உன்னை தூக்கி தோளிலே போட்டுக்கொள்ளுவார். கரங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா. அப்போ நீ தந்திரமாக மறைக்காத, தந்திரமாக சொல்லாத. அப்போ அது அழகாக அந்த பைபிள் அந்த யோபு சொல்கிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எதனால் அங்கே பயந்த காரியம் வந்துச்சு அவனுக்கு, என்ன திருட்டுத்தனம் பண்ணான், அவன் என்ன பண்ணுவான்னா பயங்கரமாக பரியாசம் பண்ணுவான், பயங்கரமாக பரியாசம் பண்ணுவான். பரியாசம்னா சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பரியாசம் பண்ணுவான். ஒரு நொண்டி நடந்து வந்துட்டு இருக்கான், நடந்து ஒரு காலை முழங்காலில் வச்சு தான் அவனால் நடக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து நம்மகிட்ட நிற்கிறான், என்னடா அந்த காலை கொண்டு டாக்டர்கிட்ட காமிச்சா, என்னடா எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். ஒருத்தன் சொல்ல, என்ன இங்கே வந்து சைடு ஸ்டாண்டு போடுற, இப்போ இதில் எது பரியாசம். அப்போ நம்மளுக்கு சிரிப்பு வருதா இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த முழங்காலை பிடிச்சி நடந்து வந்தானா இவனடா இங்கே வந்து சைடு ஸ்டாண்டு போடுறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், கையை முறுக்கி முதுகுலையே நங்குன்னு குத்துவார். இந்த பரியாசத்தை வேண்டாங்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா பயங்கரமாக பரியாசம் பண்ணுவான். யார், யோபு. பரியாசம் பண்ணிட்டு நம்ம புள்ள நம்மளுக்கு இவ்வளோ ஆடு மாடு ஆண்டவர் கொடுத்துருக்கா, இவ்வளோ ஒட்டகத்தை கொடுத்துருக்கா, இவ்வளோ காளைகளை கொடுத்துருக்கா, இவ்வளோ வேலைக்காரங்களை கொடுத்துருக்கிறார், கிழக்கத்து புத்திரர்களே நம்ம தான் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறோம், இவ்வளோ பெரிய ஆளாக இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்படி பண்ணுறோமே, பரியாசம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன போதும்
மேலே 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 அவன் தவறு பண்ண 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 ஆண்டவர் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் அவன் குடும்பத்தை அழித்தார். திண்ணையில் உட்காந்து ஒரு 10 பேரோட அவனுக்கு ஈக்குவலான வயசில் உள்ளவங்களோட உட்காந்து 70 வயசு 60 வயசு 70 வயசில் 15 வயசு பையன்லேருந்து 15 வயசு பொண்ணுலேருந்து வயசான வரைக்கும் கூப்பிட்டு என்ன பண்ணுவார்? பரியாசம் பண்ணுவார். நீங்கள் 34 அதிகாரத்தை எடுத்து வீட்டில் போய் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பரியாசம் பண்ணுவார். அது தேவனுக்கு என்ன பண்ணல? பிடிக்கவே இல்லை. அப்போது இந்த இடத்துல இவருக்கு ஒவ்வொரு காரியமாக நடந்துக்கிட்டே வருது. ஐயோ, நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் எதோ நடக்க போகுதுன்னு நினச்சோம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? இறந்து போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி சொத்தெல்லாம் ஆடு மாடுகள்லாம் அழிஞ்சிச்சு, ஒட்டகம்லாம் அழிஞ்சிச்சு, குதிரையெல்லாம் அழிஞ்சிச்சு, மாடுகள்லாம் அழிஞ்சிச்சு. சரி, இருக்கிற சொத்து இருக்குன்னு பார்த்தோம், சொத்தும் அழிஞ்சிருச்சு, பிள்ளைகளும் அழிஞ்சிருச்சு, சொந்த பந்தம் நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆனால் மேலே மேலே அவன் என்ன நினைக்கிறான்? தப்பை திரும்பி திரும்பி என்ன பண்ணுறான்? செய்துகிட்டே இருக்கான். பயந்து பயந்து செஞ்சுட்டு இருக்கான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தப்பு பண்ணாத, அது பயந்துக்கிட்டே துணிகரமாக செய்யாத. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்துக்கலாம், ஒரு தடவை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா, அதான் 7 தடவை மன்னிக்கலாம்னு சொல்லி துணிஞ்சு என்ன பண்ணிடுறோம். அந்த துணிஞ்சு பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நான் உள்ளங்கையில் எழுத மாட்டார், இதயத்தில் எழுதி வச்சிருவார். அல்லேலூயா. இருதயத்தில், அவர் இருதயத்தில் எழுதி வச்சிருவார். உள்ளங்கையில் எழுதி வச்சா மன்னிப்பார், இருதயத்தில் எழுதி வச்சா மன்னிக்க மாட்டார். அப்போ நம்ம உள்ளங்கையிலே மரணத்துக்கு ஏதுவான பாவமும் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவமும். உன் சகோதரன் பாவம் செய்யும்போது மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவமாக இருந்தால் நீ அவனுக்காண்டி ஜெபம் பண்ணு. ஆனால் அவனை என்ன பண்ணுவேன்? விடுதலை பண்ணுவேன். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருந்து நீ அவனுக்காண்டி ஜெபம் பண்ணியன்னா உன்னை என்ன பண்ண மாட்டேன்? ஒன்றையும் மன்னிக்க மாட்டேன். இப்போ காலம்பரை தனராணி கேட்டாங்க, எங்கள் அம்மா முடியாமல் இருக்கிறாங்க, அவங்க எப்போ சாவுவாங்க? கொஞ்சம் நாசுக்காக கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 96 வயசு ஆகிடுச்சு, அவங்கள வச்சு பார்க்க முடியல. துணி போட்டால் மேலே எல்லா துணியும் எடுத்து போட்டுடுறாங்க. அவங்க கேட்குறாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் இப்படியே கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உயிர் யார் கொடுத்தது? அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது? நம்மளோடது. ஒரு பெற்றதாயை பார்த்து நம்ம பொறுப்பு. ஆண்டவர் தான் ஜீவனை கொடுத்தார். சீக்கிரம் சாப்பிட்டேன் உனக்கு சாகணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்கல நம்மளை கூட என்ன பண்ணுவார்? படுக்க வச்சுருவாங்க. அன்றைக்கும் சொன்னேன், காலம்பர் கேட்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு படுக்கணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களை மேலே அனுப்பிடுறேன், நீங்கள் படுத்துங்க அந்த பெட்டில். என் பிள்ளைங்கெல்லாம் கரை சேர்க்கணும். அப்போ வாய முடிக்கு. அல்லேலூயா. இது என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்கு போய் என்ன பண்ணுறோம்? அவர்கிட்ட போய் கணக்கு கொடுக்குறோம். ஆண்டவர் இதை அப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க, அதை பண்ணுங்க. ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியம். அவர் என்ன நினைச்சிருக்கிறா அதை கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? செய்வார். யோபு 42 பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற காரியத்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? தடைபடாது. கர்த்தர் செய்கிற காரியம் ஒன்றும் ஒரு நாளைக்கும் தடைபடாதுன்னு எழுதியிருக்கிறார் தேவன். அப்போ என்ன? தப்பு பயந்துக்கிட்டே தப்பு என்ன பண்ணாத. அப்போ துணி பயப்படாமல் தப்பு பண்ணுன்னு சொல்லலை, பயந்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? தப்பு பண்ணக்கூடாது. இல்லை, தப்புன்னு தெரியுதுன்னா என்ன தப்பை என்ன பண்ணக்கூடாது? பண்ணிட்டு ஐயோ பயமாக இருக்குது, என்ன நடக்குமோ கண்டிப்பாக நடக்கும். தப்பை துணிச்சலாக பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு ஏதாச்சும் என்ன பண்ணும்? நடக்கும். அப்போ நம்ம ஐயோ அப்பா ஆத்தா அம்மா பாட்டி சித்தப்பா கித்தப்பான்னு கூப்பிட்டாலும் என்ன பண்ணாது? வராது. டாக்டர் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் காப்பாற்ற முடியாது. தேவன் ஒருவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம். தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. நம்ம உண்மையும் நீதியும் நேர்மையா இருந்தா நம்மளை என்ன பண்ண மாட்டார்? ஆண்டவர் வெறுக்கவே மாட்டார். ஒருத்தர் பார்த்தேன்னா எனக்கு அருவருப்பா இருக்குங்க அப்படின்னா என்ன பண்றோம்? அவங்க மேல நமக்கு என்ன பண்ணிடுது? வெறுப்பு வந்துடுது. அந்த மாதிரி நம்ம தேவனை விட்டு தூரம் போற அளவுக்கு நம்ம தேவன்கிட்ட வெறுப்பை என்ன பண்ணக்கூடாது? சம்பாதிக்க கூடாது. தேவன் நம்மளை வெறுக்கக்கூடாது. அப்போ தேவனை வெறுக்காமல் இருக்கணும்னா உத்தமனாக இருக்கணும். எல்லாத்துலையும் என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு 99% எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவனாக இருக்கணும். அப்போ நம்மளை அநேகத்தில் அதிகாரியாய் அவர் வைப்பார். மறுபடியும் வாசிக்கலாம் வசனத்தை. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. அப்போ பாருங்க, யாரு தவறு செய்கிறாங்களோ, யாரு பாவம் செய்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுறதில்ல ஆண்டவர்? அவங்கள ஆதரவாக இருக்கிறது இல்லை, அவங்க தோளில் கை போடுறது இல்லை, அவங்கள ஒரு பாதுகாக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஆபத்து வந்து என்ன பண்ணிடுவார்? கை விட்டுருவார். அல்லேலூயா. அப்போ யோபு சொல்கிறான், நான் உத்தமனாக இருந்த வரைக்கும் என்னை கைவிடாமல் இருந்தார். நான் என்னைக்கு பரியாசம் பண்ணி கூட்டு சேர்ந்தனோ, யாரும் ஆலோசனையை கேட்டனோ, என்னை என்ன பண்ணிட்டார்? கை விட்டுட்டார். இது எல்லாமே யோபு சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 இடத்துல மட்டும் ஃப்ரெண்டு சொல்லுவோம், பாக்கியெல்லாம் யோபு சொன்னதான் எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ யோபு தவிக்கிறான். அவர் சொன்னாரே, நான் கேட்கவே இல்லையே. உத்தமனாக இருந்த வரைக்கும் என்ன பண்ணார்? உயர்த்திக்கிட்டே போனார். பெரிய கோடீஸ்வரனாக இருந்தேன், மற்றவங்க ஆலோசனை கேட்டு ஆண்டவரை விட்டு விலகி போனேன். இன்னைக்கு என்ன ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டு தனிமையில்
இன்னைக்கு 80-85 வயசுல மேலெல்லாம் பரு வந்து வேதனையோடு அமர்ந்திருக்கிறேன். என் மனைவி என்ன பண்ணிட்டான், ஜீவனை விட்டுட்டு ஆண்டவர் 2 திட்டிட்டு என்ன பண்ணிடு, உயிரை விட்டுருன்னு சொல்லிட்டு அவள் கோச்சிக்கிட்டு போனால வழியே அங்கே தான் இருக்கிறா. கணவனோட என்ன பண்ணுறதில்ல, பேசுறதில்ல. ஆனாலும் கூட அவன் தூரத்தில் என்ன பண்ணுறான், அவன் படுற வேதனையை பார்த்து கொண்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர்கிட்ட அவன் ஜபிக்கவும் இல்லை, அவன் அவ்வளோ பாவங்கள் செய்திருக்கிறான், அவ்வளோ பரியாசம் பண்ணியிருக்கிறான். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாயிட்டு ஜபிக்கிறேன். நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். அல்லேலூயா. பார்த்துக்குங்க, நம்ம வாய் என்ன பண்றதில்ல, வாயாவே இருக்கிறது. அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் எப்படியே இருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். அல்லேலூயா. என்னால இருக்கவே முடியல. மறுபடியும் வாசிக்கலாம், நிறுத்தி வாசிக்கலாம். போதும். அவன் நம்மளை எப்படியாச்சும் நம்ம நேர்மையா இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பொய் சொல்லாத, தந்திரக்காரனா இருக்காத, நம்ம நீதிமானாருன்னு யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது நம்ம நினைச்சாலும் என்னை குற்றவாளியாக்கும். எது? என் வாயே போதும். அப்ப என்ன வாய் பாருங்க, நம்ம மனசு ஒரு பக்கம் இருக்குங்க, நம்ம கேட்காம வாயில என்ன பண்ணிடுறோம், எப்படி தெரியாம தெரிஞ்சு குப்பைத்தொட்டி மாதிரி போட்டு தின்னமோ அது மாதிரி வாய் என்ன பண்ணுறது, யாராச்சும் 4 பேர் பேசினா அந்த வாய் சும்மா இருக்காது. இது ஏதாச்சும் போய் சொல்லும், மனசு சொல்லும், வேணாம் பேசாத, மாட்டிக்கிடுவ, ஆண்டவனை கொண்டு போட்டுவாங்க. அந்த வாய் என்ன பண்ணாது, சும்மா 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவ்வளவுக்கு மௌனமாக இருக்கியோ மூடனும் என்ன ஆவான், ஞானி ஆவான். நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். முடியாமல் படுத்து கிடந்தாலும் யாராச்சும் 2 பேர் பேசணும் வச்சுக்கோ, டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்து அவங்கள்ட்ட 2 வார்த்தை பேசினா தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. நம்ம பேசாமல் இருக்கோம், ஏன்னா வாய் நார வாய். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 வார்த்தை நம்ம பேசி தான் பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து, இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து. 5 நிமிஷத்தில் 2 பேருக்கும் ஒம்பளுத்து விட்டு மறுபடியும் நம்ம படுத்து தூங்கிடுவோம். நல்லா பேசிட்டு வந்தவங்க போகும்போது இவங்க முன்னாடி போவாங்க, அவங்க பின்னாடி போவாங்க. புருஷன் முன்னாடி இருந்தால் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளுக்கு சேர்ந்துருந்தா பிடிக்காது, என்ன நீ சேர்ந்து வர்ற, போ தனித்தனியா. அல்லேலூயா. அப்போ அது ஆண்டவர் என்ன பண்றாரு, அறவே வெறுக்கிறார். 9:13 வாசி. தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். போதும். இப்படி நம்ம போய் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு உள்ள போய் பூந்தன்னு வச்சுக்கோ, ஆண்டவருக்கு என்ன பண்ணாதான் அது பிடிக்காது. அப்ப என்ன பண்றாரு, குறுக்க போய் அடங்காம இருக்கிற அகங்காரிகள். நான் பேசுவேன், நான் எதுவும் சொல்லி தான் கொடுப்பேன், நான் ஒம்பளு தான் வைப்பேன்னு சொல்றவங்களை என்ன பண்ணுவாராம், அவரு அடக்குவார். அடங்கி இருக்கணும், நீ வாயை திறக்காதன்றாரு. அப்படிப்பட்ட அகங்காரிகள் அடங்க வேண்டும், கர்த்தருக்கு அடங்க வேண்டும். அது பொம்பளைங்களை மட்டும் ஆண்டவர் சொல்லல, நம்மளையும் தான் சொல்றாரு, ஆண்களையும் தான் ஆண்டவர் சொல்றாரு. பேசிக்கிட்டு இருந்தா அவன்கிட்ட கேள்வி கேட்டால் அவனால முடிஞ்சா சொல்லலைன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடு, போயிடு, இல்லைன்னா தேவன் அடக்கி வைப்பார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாக இருந்துச்சு. 12வது வசனம். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார். இதோ அவர் நம்மை பறித்து கொண்டு போகிறார். அவரை மரிப்பவன் யார்? என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? அல்லேலூயா. நீ எப்படி அகங்காரி அடங்காம நீ செஞ்சேன்னா அவனை என்ன பண்ணிடுவாராம், அடங்க வேண்டும். அவர்கள் என்ன செய்வாராம், பறித்து கொண்டு போவார். கொண்டு போயிடுவார் மேல ஒரு சங்கு ஊதிடுவாங்க, முடிஞ்சு போச்சு ஜோடி. அல்லேலூயா. அவரை போய் ஏன்பா என் அண்ணனை கொன்ன, ஏன்பா என் தம்பியை கொன்ன, ஏன்பா எங்கள் அப்பா ஒருத்தனை யாரும் என்ன பண்ண முடியாது. அவருக்கு தெரியும் அப்பாவை எடுத்துட்டு போனது என்ன காரணம்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ அடங்கலைன்னு சொன்னா நான் பண்ணிடுவேன், நான் கொண்டு போயிடுவேன். நீங்கள் வார்த்தைக்கு அடங்கலைன்னா நான் கொண்டு போயிடுவேன். என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. நம்ம எப்போ இறப்பணும் யாருக்காவது தெரியுமா? அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசத்தை ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்கிறோம். அல்லேலூயா. ஹார்ட் அட்டாக் நேரம் இதயத்துலேருந்து வராதுங்க, நுரையீரல்லேருந்து வரும். எங்கேருந்து வரும்? அதிகமாக சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைக்காத. நம்மளுக்கு நெஞ்சு எரியும் தெரியுங்களா, திக்குன்னு எரியும், அவங்க இறந்து போயிடுவாங்க டக்குன்னு. நம்மளுக்கு நெஞ்சு எரியும், நம்ம உயிரோட இருக்குன்னு நினைக்காதீங்க. அது வேற இது வேற. ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, நெஞ்சு பயங்கரமாக எரியும். நெஞ்சு பயங்கரமாக எரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடும், அட்டாக் வந்துடும். அதில் காப்பாற்ற முடியாமல் போயிடும். அந்த நுரையீரல் நீ சரியாக வச்சுக்கணுன்னா, நல்ல மழை சோன்னு பெய்யும்போது மழையில் நனைஞ்சிட்டு வந்து மோர் ஊற்றி என்ன பண்ணணும், சாப்பிடணும். சாப்பிடலாமா? அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஊதிடுவாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது, எப்பயும் என்ன பண்ணக்கூடாது.
அப்போ நெஞ்சு அதே நல்லா காரசாரமாக உணவு என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நல்லா காரசாரமாக உணவு தின்னுட்டு அப்போ போய் ஐஸ்கிரீம் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி வைக்கிறதுலாம் ஐஸ்கிரீம் வைப்பாங்க, நல்லா வலிச்சு சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. பயங்கரமான பிரச்சனையை கொடுத்துரும். நுரையீரலில் ஒரு டக்குன்னு மூச்சு திணறல் வரும். நுரையீரலில் தான் மூச்சு திணறல் வருங்க, மூச்சு விட முடியாது. வந்ததுமே என்ன பண்ணிடனா நுரையீரலில் உள்ள ரத்தம் ஹார்ட்டுக்கு போக முடியாமல் அப்படி நின்றும். நின்று ஹார்ட்டுக்கு இது ரத்தம் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் டக்குன்னு ஆஃப் ஆகிடும். நுரையீரல் ரொம்ப ஜாக்கிரதை. கொஞ்சம் மூச்சு வாங்குது, கொஞ்சம் நடக்கும்போது மூச்சு வாங்குது, இல்லை ரொம்ப சளி இருக்குது, இப்படி பிரச்சனைன்னா உடனே அதை டாக்டர்கிட்ட காமிங்க. நுரையீரல்னால தான் அட்டாக் சீக்கிரமாக வரும். அல்லேலூயா. ஆனால் கடைசியாக நான் ஒன்று சொல்லித்தர்றேன், டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கணும் என்ன பண்ணணுங்க. அல்லேலூயா. நீ அவரை தேடி நீ டாக்டர்கிட்டே என்ன பண்ணுவானா, உனக்கு அட்டாக்க வராது, கட்டாக்க வராது, ஒன்றுமே வராது. அல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் நம்மை பாதுகாப்பார். நீ அவருக்கு உண்மையாக இருந்து பாரு, உத்தமனாக இருந்து பாரு, ஒரு நோய் வராது. 4 பேருக்கு நல்லது செய்கிறதா என்னோட வேலைங்க, அதுக்கப்புறம் எதுவும் செய்ய மாட்டேன். 4 பேருக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். அடிக்கடி பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் சார் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கோவம் வரும் எனக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், விட்டுட்டு போங்க. அவங்க சொன்னால் செஞ்சுட்டு போகிறாங்க, என்ன வாரி கட்டிட்டு போகிறாங்க, விட்டுருங்க. அதை இப்போ நம்ம கேட்க கற்றுக்க எனக்கு இலகுவாகி விட்டது மனசு. அல்லேலூயா. அவங்க அதை அனுபவிக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கிறாங்க, போகிறாங்க. அது ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க, போகிறாங்க போயிட்டு போகிறாங்க. அவங்க வந்து அப்படி தான். ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு காரியம் செஞ்சு தரேன்னாரு, என்கிட்ட சொல்லுவேன், இந்த முடிஞ்சிருச்சு, நாளைக்கு முடிஞ்சிருச்சு, காலம்பரம் முடிஞ்சிருச்சு, நைட்டு முடிஞ்சிருச்சுன்னுவார். நான் கோவம் வந்து அவரை நேற்று திட்ட போனேன். செஞ்சுட்டு போகிறார், இன்றைக்கி நடக்குது, 2 நாள் கழிச்சு நடந்துட்டு போகுது, ஏன் அவரை திட்டுறீங்க, அது தப்பு, நம்மளுக்கு வேணும்னு பண்ணாலும் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. முடிஞ்சு போச்சு. அதை தான் தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு, கடைசியாக முடிப்போம் 12. இதோ அவர் பறித்துக் கொண்டு போகிறார், இதோ அப்படி அடங்காமல் இருப்பவர். ஆமோஸ். ஊரில் எக்காலம் ஊதினால், பூமியில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ. கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ. அல்லேலூயா. முதல்ல நம்ம படிச்சோம் இல்லையா, தீங்கு மண்ணிலிருந்து முளைப்பதும் இல்லை, வருத்தம் தீங்கு புழுதியிலிருந்து உண்டாவதில்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைப்பதும் இல்லை. இப்ப யாரால தான் தீங்கு அனுமதிக்கிறாராம், படிங்க மறுபடியும். ஊரில் எக்காலம் ஊதினால், ஊரில் இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு ஊதுறாங்க, ஒரு சைரன் பத்த வண்டி போகுது, சைரன் வச்ச வண்டி அப்படி போனிச்சுன்னா நமக்கு என்ன வருது, ஐயோ யாருக்கும் முடியல, யாரையோ கொண்டு போறாங்க, ஒரு பயம் வருது. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ. அப்போ இப்போ புரியுதா, தீங்கு யாரால வருதாங்க, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு என்ன பண்ணாது, வராது. அப்ப நீ செய்யற எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு, அவருடைய கிரியைக்கு தக்கதாய் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அவருக்கு பயந்துட்டோம்னு சொன்னா பயந்து தான் அவனை தவறு செய்யாம இருந்த 3வது அதிகாரம் 6வது வசனம், இந்த 3 பறித்து கொண்டு போகிறார். அவரை மரிப்பவன் யார்? ஐயோ என் வீட்டுக்காரை விட்டுரு, என் மனைவியை விட்டுரு, என் அண்ணனை விட்டுரு, என் தம்பியை விட்டுரு, நீ எல்லாம் இப்போ சாவு கிடையாது, அவர் இப்போ சாவடிக்க கூடாது, நீ இன்னும் 10 வருஷம் கழிச்சுன்னு சொல்றவன் யாராலையும் முடியாது. நீ என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? அவரை என்ன ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, சர்வசாதாரணமா போய் கேட்கவும் முடியாது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகுது. ஆமோஸின் புஸ்தகம் நிச்சயமா சொல்ற, உனக்கு 100 வயசுக்கு மேல ஆயுசு, எந்த சீக்கும் உன்னை ஒன்றும் பண்ணாது. நீ பயந்து மட்டும் இரு, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் கர்த்தருக்கு பயந்து இரு. அவர் சொல்கிற வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு இருந்தேன்னா நீ ஜம்முன்னு ராஜா மாதிரியே இருக்கலாம். இந்த ஆடகாரத்தில் 122 வயசுக்கு அபுசாலின்னு ஒருத்தர் இருக்கிறார். 120 வயசுக்கு நடந்தார், இப்போ தான் கொஞ்சம் நட பாதிச்சிருக்கு. வீட்டில் உட்காந்து முட்டாய் செஞ்சு வித்துட்டு இருக்கிறாரு. 122 வயசாவது அபுசாலி, முகமது அபுசாலின்னு ஒரு முஸ்லீம், இவ்வளோ வேற இருப்பார். மிட்டாய்னு வித்துட்டு போவார். இன்னைக்கு இருக்கார். அடையில அவர் சொன்னார், இது வரைக்கும் எனக்கு ஜுரம் வந்ததில்லை, நான் யாரு காசையும் 10 காசு ஏமாத்தினது இல்லைங்கிறார். அல்லேலூயா. 10 காசு நான் ஏமாத்தினது இல்லைங்க. கேட்கும்போது நான் போகிறப்பெல்லாம் ஏதாச்சும் ஒன்று கேட்டு வருவேன் அவர்கிட்ட. அவர் சொல்லுவேன், உங்கள் வாயில் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இப்படியே நீ மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பார். நாளைக்கு வா சொல்கிறேன். என்னடா நீ இப்போ கேட்ட முடியும், ஒரு வயசானவர் சொல்லட்டு வேண்டும், மறுநாள் போனதுக்கப்புறம் நீ நல்லா இருப்பப்போ, ஏன் நேற்றே சொல்லு, அதெல்லாம் கேட்காத. அல்லேலூயா. அதெல்லாம் கேட்காத, நாளைக்கு வா சொல்கிறேன், கரெக்டாக நாளைக்கு போய் நின்ன நீ நல்லா இருப்ப. 10 பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அப்போ இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ. கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் என்ன பண்ணாதுங்க, தீங்கு வராது. இப்போ நம்ம கேட்டோம், மண்ணிலேருந்து வருதா,
பூமியிலேருந்து வருதா? எதனால் தீங்கு வருது? மனுஷன் வந்து வருத்தத்தை சுமக்கிறதுக்கு வந்திருக்கிறான்னு நம்ம படித்தோம் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தத்தை கொடுக்கறது நான் தான், உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது நான் தான். இந்த பூமியில் தீங்கு வர்றது என்னால் தான். புயல் வர்றது என்னால், சுனாமி வர்றது என்னால், மழை வர்றது என்னால், குளிர் வர்றது என்னால், வெயில் அடிக்கிறதும் என்னால். மகனே மகளே கற்றுக்கொள். அல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கணும், தீங்கு வராமல் நம்ம இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஒரு வசனம் படித்தோமே, உத்தமனாயும் பயத்துடனும் இருக்க வேண்டும். உத்தமனை என்ன பண்ண மாட்டார்? கைவிடவே மாட்டார். உத்தமனை கைவிடுகிறதே இல்லை, கொள்ளாதவனுக்கு கை கொடுக்கறதும் இல்லை. உத்தமனாக இருந்தே, நீ உண்மையை உத்தமனாக இருந்தேன்னா அவர் ஒரு நாள் உன்னை விட மாட்டார், கைவிட மாட்டார், வெறுக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார், நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். உத்தமனாக இருக்கிறதுக்கு என்ன வேணும் அது அவரிடத்துல கேட்டு வாய்க்கு காவல் வைத்து இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 5:6-4 வாசிப்பான். ஆமோஸ் 5:6-4. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி போதும். அல்லேலூயா. ஒரே வார்த்தை, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை நம்ம தேடிட்டா பிழைச்சிருவோமா? இன்னொன்று என்ன செய்யணும்? அவர் சொன்ன காரியத்தெல்லாம் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள் பிழைப்பீர்கள். நான் இல்லைன்னு சொல்லலை, தேடுறோம். ஆனால் உண்மையா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். கர்த்தரை தேடுங்கள், உண்மையாய் தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கிறார். இப்போ உண்மையாக நம்ம தேடும்போது நம்மளுக்கு ஒரு குறை என்ன பண்ணாது, வராது, ஒரு தீமையும் நமக்கு வராது. மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தரை தேடுங்கள் அப்போ போதும், அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்போ நம்ம அவர் சொன்னது எல்லா காரியத்தையும் செய்துட்டு ஆண்டவரே தேடிக்கிட்டு இருந்தோம்னா, அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணுது? எப்பயுமே மரணமே இல்லை. கர்த்தருக்கு சொத்து 4வது வசனம். அதுல கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நமக்கு எல்லாருக்கும் நம்ம சபைக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள். அல்லேலூயா. என்னை தேடுங்க அப்பொழுது பிழைப்பீர்கள். 6லயே தான் சொல்றாரு, 4லயே தான் சொல்றாரு. என்னை தேடு. நீ தேடினா எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன பண்றேன்? கற்றுத்தர்றேன். கற்றுக் கொடுத்துறா நீ என்ன பண்ணிடுவேன்? எப்போதும் பிழைத்து இருப்பாய். ஆண்டவர் நம்மளை பிழைக்க வைக்கணும்னா என்னென்ன கொடுக்கணும்? ஆகாரம் கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும், நம்ம சொந்த பந்தத்தையும் நம்மளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. 7 காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கணும். 5ல் முடிக்க போகிறோம். 12 வாசிக்கலாம். 5:12. நல்லா கவனிக்கணும். உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். போதும் சொல்றேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்வளோதையும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ இன்னும் என்ன நம்மளுக்கு கடைசியாக எச்சரித்து சொல்றாருன்னா, உங்களோட மீறுதல் என்ன பண்ணுது? அதிகமாக இருக்குப்பா. செய்ய வேணாங்கிற மீறி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே. உங்கள் மீறி செய்கிறதே மீறுதல்னு பேர். அது எப்படி இருக்கான்? அதிகமாக இருக்கு, மிகுதியாக இருக்கு. மீறுதல்கள் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது மீறுதல்னால என்ன பண்ணுறோம்? அதிகமாக பாவம் செய்கிறோம். உங்கள் பாவங்கள் பலத்து இருக்குது. அதிகமாக பாவத்தை மேலே பாவத்தை செய்கிறோம். பலத்ததென்றும் நான் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் புரட்டுகிறீர்கள். போதும். இந்த இடத்துல 2 சத்தியம். ஒளிமுக வாசல்னா இது ஆலயம். அல்லேலூயா. ஒளி என்றால் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கிற இடம். இந்த இடத்துல ஒளின்னா வெளிச்சம் கிடையாது, சப்தம். ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கிற இடம். அந்த வசனத்துல மேல வாசிங்க. நீங்கள் அந்த வசனத்தை உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில். போதும். இங்க என்ன சொல்றாரு? நீதிமானுக்கு விரோதம் என்ன பண்ணக்கூடாது. நம்மளை விட ஒருத்தவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடுங்க? வாயை முடிக்கணும். அவங்க எப்படி நல்லவங்களா இருக்கலாம்னு அவங்கள நோண்டி, அவங்கள குற்றப்படுத்தி, அவங்களை யார்ட்ட சந்தியில் எடுத்து விட்டியன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பறித்து கொண்டு போவார். அல்லேலூயா. அப்போ நீதிமானான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒளிமுக வாசலில் சர்ச்சுக்கு வர்ற நீ, ஆலயத்துக்கு வர்ற நீதிமானம் என்ன பண்ணக்கூடாது? நம்மளோட நல்லவன்னு உனக்கு கண்டிப்பாக தெரியும். நம்மளோட அவங்க நல்லவங்களா தான் இருக்காங்க அப்படி தெரிஞ்சிட்டா அவங்கள என்ன பண்ணாது? நோண்டி பார்க்காத. அல்லேலூயா. செல்ஃபோன் நோண்டுற மாதிரி நோண்டி பார்க்காது. அது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியம். அவங்கள்ட்ட என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டு சரி ரைட்டு. நம்மளோட அவங்க நல்லவங்க நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம என்ன பண்ணிடணும்?
அதோட வாயை முடிக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். போதும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் வருவாங்க போவாங்க, அவங்கள ஒரு தொக்கா நினச்சி பேசுறது, சில பேர் வெடுக்கெடு பேசுறது, சில பிள்ளைங்களை திட்டுறது, இதெல்லாம் அதில் குறிக்கிறாரு. நம்ம இது ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாலும் இதெல்லாம் தன்னால் என்ன பண்ணிடும், எல்லாமே வந்துடும். 15வது வசனம். நீங்கள் தீமையை வெறுத்து, நல்லா கவனிங்க, எதை வெறுக்க சொல்றாரு? எது தவறு தப்புன்னு தெரியுதோ அதை என்ன பண்ணிருங்க, பிற்றன்னு சொல்லல, வெறுத்துருங்க. சரி, இது வேணாம், நம்மளுக்கு இது தேவையே இல்லை, நம்மளுக்கு அதை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் ஆலயத்துக்குள்ள வரும்போது இந்த ஒளிமுக வாசல் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கிற இடத்திலே நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண, தீமை என்ன பண்ணிடணும், இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட அது வேணாம். நேர்மையாக நம்ம என்ன பண்ணணும், நியாயத்தையே நம்ம பேசுவோம், நியாயப்படி நடப்போம். தீமை வெறுத்து நியாயப்படி ஒளிமுக வாசலில் நடந்து கொள்ளுங்கள். கடைசி வசனம் 14வது வசனம் வாசிக்கிறோம். ஒருவேளை சேனைகளின் உன்னையும் என்னையும் வாழ வைக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசேப்பிலே அல்லேலூயா. அப்படி நீ இப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு நோய் இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, எங்கள் அண்ணனுக்கு நோய் இருக்கு, புரியுதா? அப்படி நோய் இல்லாமல் பிள்ளைங்க இருக்கு. இப்போ நம்ம ஒழுங்காக இருந்துட்டோன்னா உனக்கு கொடுத்த நோயெல்லாம் உன் பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டேன். அதான் கடைசியில் சொல்கிறேன். நீ திருந்திரு. உன் பிள்ளைங்க எந்த தப்பு இது வரைக்கும் என்ன பண்ணலை. நீ நேசிக்கிற சொந்த பந்தம் யாரும் பண்ணலை. நீ பண்ணுறதா எனக்கு அருவருப்பாக இருக்குது. தீமையை வெறுத்து நன்மையை ஒளிமுக வாசலில் தேடுங்க. அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நேசிக்கிற யாருக்கு என்ன பண்ண மாட்டேன், இந்த நோய் கிருமியை கொடுக்க மாட்டேன், இந்த வேதனையை கொடுக்க மாட்டேன். மறுபடியும் வாசிக்கலாம். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை உன்னை என்னை வாழ வைக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். யோசேப்பு குடும்பத்துல யோசேப்பு நல்லவனா ராஜாவானதுனால மீதி இருக்கிற அவங்க குடும்பத்தில் இருக்கிற 11 பேரை என்ன பண்ணார், தேவன் ஆசீர்வதித்தார். அப்போ என்ன பண்ணுறாரு, நீ உன் குடும்பத்தில் நீ நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு உண்டான கஷ்டம் நஷ்டம் எதுவும் உன் பிள்ளைங்களுக்கு உன் குடும்பத்துக்கு என்ன பண்ணாது, வராது என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல அல்லேலூயா. மறுபடியும் கடைசியில் சொல்றாருங்க, நீங்க பிழைச்சி நல்லா 100 வயசுக்கு வாழணும்னா தீமை என்ன பண்ணுங்க, தீமையை இல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே நீங்கள் கேட்கிறபடியே நீங்கள் நடந்து கொள்ளுகிறபடியே வானத்தையும் பூமியையும் படைத்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் கரங்களை வச்சு கர்த்தர் நல்லா எல்லாம் வைத்திருக்கலாமா சொல்றபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேனா. அல்லேலூயா. நான் உன் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்தாலும் என்னைக்கு என்ன பண்ணாது, கேத்ரின் நான் உன் கூட தான் இருப்பேன், கெத்சியால் நான் உன் கூட தான் இருப்பேன், டேவிட் நான் உன் கூட தான் இருப்பேன்னா அந்த வாக்கு என்ன பண்ணாது, மாறாது. உன் கூட எங்க போனாலும் தேவன் கூட இருப்பான். லிடியால் நான் உன் கூடவே இருந்துகிட்டு இருக்கிறேன்னு சொன்னா அந்த வாக்கு மாறாது. தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்க குடும்பத்துல யாரெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, உங்களை தவிர நீங்க நேசிப்பீங்க இல்லையா, ஒருத்த கணவனை நேசிப்பீங்க, ஒருத்த பிள்ளையை நேசிப்பீங்க, ஒருத்த மனைவியை நேசிப்பீங்க, பாட்டியை நேசிப்பீங்க. அந்த மாதிரி யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களுக்காண்டி இப்போ நீங்கள் கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல கேளுங்க. நான் உண்மையாக இருக்கிறேன், அதனால என் கணவரை காப்பாற்றுங்க. நான் உண்மையாக இருக்கிறேன், என் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க. நான் உண்மையாக நடந்துக்கிறேன், என் மகனை காப்பாற்று. நான் உண்மையாக இருக்கிறேன், எங்கள் அம்மாவை காப்பாற்று. நான் உண்மையாக நடக்கிறேன், என் பேர குழந்தைங்கள எல்லாரும் கண்களை யாரும் கண்களை திறக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நான் இன்னும் உத்தமமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. என் சபையின் பிள்ளைகளை காப்பாற்றுங்க. நான் இன்னும் உத்தமையாக இருக்கும்போது உத்தமனாக இருக்கிறப்பா, என் சபையின் பிள்ளைகளை காப்பாற்றுங்க. அவங்க தேவைகளை சந்திங்க. என் இளைய சகோதர குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என் சபையில் உள்ள பிள்ளைங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. நான் இன்னும் உத்தமனாக இருக்கேன்ப்பா, எல்லாரையும் வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் மனதுருகே கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நான் உண்மையாக இருக்கிறேன்ப்பா, தீமையை வெறுக்கிறேன்ப்பா, நன்மையை தேடுறேன்ப்பா. நான் பிழைக்கும்படிக்க அல்ல, என் பிள்ளைகள் பிழைக்கும்படிக்க, என் கணவன் பிழைக்கும்படிக்க, என் மனைவி பிழைக்கும்படிக்க, என் சொந்த பந்தம் பிழைக்கும்படிக்க, என் பேர குழந்தைகள் பிழைக்கும்படிக்க
ஆண்டவரே தூர தேசத்தில் இருக்க கணவனுக்காய், தூர தேசத்தில் இருக்க பிள்ளைகளுக்காய், தூரத்தில் இருக்க மகனுக்காய், கணவனுக்காய், உங்கள் பிள்ளைங்க தூரத்தை வெளி மாநிலத்தில் வேலை செய்தாலும் சரி, அதையா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுதாவா இருக்கட்டும், கர்த்தரை ஆண்டவரே அப்பா எல்லாருக்காக வேண்டியும் தகப்பனே அப்பா எல்லாருக்கும் நீங்கள் வேண்டுங்க. ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். வாக்குத்தத்தை தேவன் கொடுப்பார். நீங்கள் நன்மையை தேடுங்கள், கர்த்தர் உங்கள் சொன்னபடியே உங்களோடு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா தேவன் ஆசீர்வதித்திடுவார். உன் வெட்கத்திற்கு பதிலாக தேவன் இரட்டிப்பான நன்மை தருவார். பாடலாமா? தலைமுறை தலைமுறையா தேவன் ஆசீர்வதித்திடுவார். உன் வெட்கத்திற்கு பதிலாக தேவன் இரட்டிப்பான நன்மை தருவார். ஆண்டவரே தகப்பனே எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ள, வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் போகாதபடி ஆண்டவரை நிரப்பி அனுப்புங்க. விசேஷமாய் ராஜா இன்றைக்கு தகப்பனே 24 டிசம்பரில் வந்ததுக்கு பிறகு தகப்பனே 26 மே மாதம் தகப்பனே அப்பா கேத்ரினை அழைத்து வந்திருக்கிறீர். தகப்பனே அது எப்படி நினைக்குதோ தெரியாது, அதை இன்னைக்கு உயர்த்தி வைத்திருப்பது நீர்தான் ஆண்டவரே. உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவரே அப்பா கஷ்டப்படும் பொழுது, வீடு வீடாய் நின்ற பொழுது, என்ன செய்ய போகின்ற திளைத்த போது, பெற்ற தாயை மறுத்த போது, வெறுத்த போது என் தேவன் கரங்களை பற்றி பிடித்து இன்றைக்கு மகளை உயர்த்தி இருக்கிறீர், உயர்த்தி ஆசீர்வதித்து இருக்கிறீர் அப்பா. அதை மறவாதபடிக்கு அவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளையும், அவருக்கு செலுத்த வேண்டிய நன்மைகளையும், அவருக்கு பிரியமான காரியங்களையும் எப்பொழுதும் தொடர்ந்து செய்து அவரை பற்றி கொண்டு இருக்கும்போது மகளுக்கு நீடித்த நாட்கள் தீர்க்காசையும் கட்டளையிடுங்க. விசேஷமாய் தகப்பனே இப்பொழுது ஆண்டவரே செபிக்கிறேன். கர்த்தாவே லிடியாவினுடைய கணவனையும், டேவிட் பிரதர் என்னுடைய சகோதரன் சகோதரனுடைய பிள்ளைகள் மனைவியையும், ஆண்டவரே அப்பா நாடிமுத்து அண்ணனையும் அவருடைய பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும், தனராணியும் தகப்பனே அவருடைய பேர குழந்தைகளையும் கணவனையும், தகப்பனே ஆண்டவரே ராஜேந்திரன் சார் அவருடைய பிள்ளைகளையும், அவர் வைத்திருக்கிற மிருக ஜீவன்களையும், சந்துரு சாருடைய குடும்பத்தையும், தகப்பனே குருவோட குடும்பத்தையும், பாண்டியனோட குடும்பத்தையும், தகப்பனே அப்பா வந்திருக்கிற பிள்ளைகள் வராத பிள்ளைகள் யாவரையும், இளைஞனுடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தலைமுறை தலைமுறையாய் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீரப்பா. விசேஷமாய் நாங்கள் போய் செய்கிற இந்த ஊழியத்திலே, இந்த கடற்கரை ஊழியத்திலே நீங்கள் சொன்னீங்க, இந்த கடற்கரை ஊழியத்தை நீங்கள் 2019 அப்புறம் இப்போ வர்றீங்க, நான் கூட இருப்பேன், அந்த ஊழியம் செய்யும்போது உங்கள் குடும்பத்தை நான் உயர்த்துவேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. அந்த ஆசீர்வாதம் நிரம்பட்டும் ஆண்டவரே. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பும் போது தகப்பனே உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பலத்த கருத்துக்களை அழைத்து கொண்டு போய் சுகமாய் கூட்டி வந்து காரியங்களை நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறேன். எல்லாரும் சிரசிலும் வலதுகரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இரத்தவர்கள் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. யாரெல்லாம் பொறாமை எரிச்சல் பொறாமையில் இருப்பார்களோ, இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் ராஜா நினைக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் உணர்வை கொடுக்கும்படியாய், அவர்கள் படுகிற பிரயாசம் வீணாய் போகாதபடிக்கு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்நியுனி ஐக்கியம் சிநேகம் அனைவரோடும் இன்று முடிவடைந்த சதா காலங்களிலும் உங்களோடும் பிள்ளைகளுடைய இருப்பாராக எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.